மரச்செக்கு எண்ணெயிலேருந்து எப்படி இந்த தேங்காய்லேருந்து எண்ணெய் எடுக்க போகிறோங்கிறது அந்த ப்ராசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தேங்காய் வந்து இந்த சைஸ் இப்படி உடைக்கும்போது உடையணும். உடையுதுன்னா கரெக்டான பதத்துல இருக்கு. இப்போ வந்து இது வந்து மரச்செக்கு எண்ணெய். 2மே மரம் தான். இந்த கம்பு இருக்கிறதும் ஸ்டெம்மும் மரம் தான், தொட்டியும் மரம் தான். இப்போ முன்னாடியெல்லாம் நம்மளுக்கு வந்து மாடு இது மாரி சுத்திட்டுருக்கோம். இப்போ மோட்டர் மின்சாரம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி எண்ணெய் எடுக்க போறோங்கிற ப்ராசஸ் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மிஷினால ஒரு நேரத்துக்கு 10 கிலோ வரைக்கும் தேங்காய் போட்டு ஆட்டி எடுக்கலாம். இப்போ நம்ம சின்ன வீட்ல இருக்கிற கிரைண்டர் மாரி தான். ஸ்டெம்மு அட்டாச்டு கீழ உள்ளது தொ உருண்டுட்டே வரும். அதே ப்ராசஸ் தான். இப்போ பாருங்க நம்மளுக்கு போட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ எண்ணெய் வர ஆரம்பிச்சுச்சு. இப்போ அந்த தேங்காவ அப்படியே நசுக்கி, நசுக்கி க்ரஷ் பண்றப்போ நம்மளுக்கு வந்து எண்ணெய் தான் இது. பார்த்தீங்கன்னா தெரியும். வெளிய தெறிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஜென்ரேட் ஆயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 10 கிலோ போட்டிருக்கோம். கடைசியில தான் நம்மளுக்கு எவ்வளோ எண்ணெய் வந்திருக்குன்னு தெரியும். பாதிக்கு பாதி வந்துரும். இல்ல கொஞ்சம் கம்மியாகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து போட்டுட்டே இருக்காங்க பாருங்க. இப்போ போட்டதுக்கு இப்போ எப்படி எல்லாமே உள்ளேயே போயிடுச்சு பாருங்க. முன்னாடி வந்து வெளிய வரைக்கும் இருந்தது. நசுங்குறதுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா, இதாயிட்டு. பாருங்க இப்போ எண்ணெய் வந்துருச்சு. செக் பண்ணி பார்த்தாச்சு. சரி அடுத்தது வந்து இப்போ எடுக்க வேண்டியது தான் பாக்கி. இப்போ எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கீழ வந்து ஒரு டேப் மாரி இது வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்மளுக்கு எண்ணெய் வரவே இல்ல. ஏன்னா, அந்த தேங்காய் வந்து ஸ்டக் ஆயிருந்தது. இப்போ நம்மளுக்கு அவங்க அதுக்குன்னே ஒரு ஸ்டிக்கு மாரி வச்சுருக்காங்க. ட்ரில் பிட் மாரி. இப்போ உள்ள போட்ட உடனே எடுக்குறாங்க பாருங்க. தெரியுதா? இப்போ வந்து க்ளீனா இருக்கு பாருங்க. இதில வந்து 2 டைப் இருக்கு. மரச்செக்கு எண்ணெய், அப்புறம் வந்து மரச்செக்கு இல்லாமே அந்த மிஷின் இன்னொரு டைப் இருக்கு. இரும்புல. 2மே செக்கு எண்ணெய் தான். அதில வந்து நம்மளுக்கு வந்து வெல்லம் போடணும். இதில வந்து வெல்லம் போடாமயே எடுக்கிறோம். அதான் இந்த 2த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ மேல தங்கியிருக்க எண்ணெயெல்லாம் அப்படி கீழ இந்த டேப் மாரி உள்ள ஐட்டத்தில இறங்குது பார்த்தீங்களா? இதுதான் எண்ணெய். பியூரான எண்ணெய். எதுவுமே மிக்ஸ் பண்ணல. தண்ணி கூட ஊத்தல. க்ளீனான எண்ணெய். வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி எண்ணெய் நிறைய தேங்காய் இருந்ததுன்னா நம்ம இத ட்ரை பண்ணலாம். ஆனா மினிமம் வந்து ஒரு 10 கிலோ இருந்தா தான் அவங்க ஆட்டி எடுத்து தராங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து செக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். ஆனா எனக்கு வந்து வெல்லம் போட்டாங்க ஒரு கடையில. இது வந்து வெல்லம் போடாம பியூரான தேங்காய் எண்ணெய். இது மாரி நெறையா கடலை எடுக்கலாம், எள் எடுக்கலாம். இந்த மாரி நெறைய பருப்பெல்லாம் எடுக்கலாம். இந்த மாரி எண்ணெய் எடுக்கணும்னா இது ப்ராசஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அடுத்து மேற்கொண்டு மேற்கொண்டு இதே ஆட்ட ஆட்ட நம்மளுக்கு வந்து அது கல்லு மாரி ஆகுற வரைக்கும் இருக்கு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ எண்ணெய் வந்திருக்குன்னா, ஒரு 4 1/2 லிட்டர் கிட்ட வந்திருக்கு 10 கிலோக்கு. தேங்க் யூ.